நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மினோரியா அப்படின்றது இருக்கும். டிஸ்மினோரியா அப்படின்னா என்ன? மென்சஸ் போகும்போது அதிகப்படியான இடுப்பு வலியோ, வயிறு வலியோ, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் டிஸ்மெனோரியா அப்படின்றது கூட இருக்கு. மைல்டு, மாடரேட், சிவியர் டிஸ்மெனோரியா அப்படிம்பாங்க. இந்த சிவியர் டிஸ்மெனோரியா காலம் வந்து இருக்கு அப்படின்னா எப்படி இருப்பாங்க கேர்ள்ஸ் அப்படின்னா, கேர்ள்ஸ், லேடீஸ் எல்லாம் அந்த மென்சஸ் போகும்போது அப்படியே வலி உருண்டு 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 பிறண்டுவாங்க. எனக்கு கர்ப்பப்பையே வேணாம் அப்படின்னு கல்யாணம் ஆகாத பொண்ணே சொல்லிடும். இதுக்கு இந்த டிஸ்மெனோரியாக்கு என்ன காரணம்? டிஸ்மெனோரியா பொதுவா 2 இருக்குங்க. பிசியோலாஜிக்கல் டிஸ்மெனோரியா, பெத்தாலஜிக்கல் டிஸ்மெனோரியா அப்படிம்பாங்க. பிசியோலாஜிக்கல் டிஸ்மெனோரியா அப்படின்றது ரொம்ப சிம்பிள். பெத்தாலஜிக்கல் டிஸ்மெனோரியா அப்படின்றது என்னன்னா, கர்ப்பப்பையில ஏதோ ஒரு நோய் இருக்கு. அதாவது கர்ப்பப்பையில அடினோமயோசிஸ் அப்படிம்பாங்க. கொழுப்பு கட்டி. கர்ப்பப்பையில தசைநார் கட்டி, ஃபைப்ராய்டு அது இருக்கலாம். அதே மாரி கர்ப்பப்பை வீக்கம் இருக்கலாம். இல்ல கர்ப்பப்பைக்குள்ள எண்டோமெட்ரியோசிஸ், பல்கி யூட்ரஸ்ம்பாங்க அது இருக்கலாம். இல்ல கர்ப்பப்பையில எண்டோமெட்ரியோசிஸ். கருப்பை உள் சதையினோட செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பைய விட்டு வெளியே வர்றது, மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம் எல்லாம் வந்து பரவுறது. ஆக இந்த மாதிரி கண்டிஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மென்சஸ் ஆகும்போது சிவியரான பெயின் அப்படின்றது இருக்கும். ஆக சிவியர் டிஸ்மெனோரியாவுக்கு காரணம் யூட்ரைன் பெத்தாலஜி. மைல்டு மாடரேட் டிஸ்மெனோரியாக்கு காரணம் கர்ப்பப்பையில எந்தவித பிரச்சனையுமே இல்லைம்மா. கர்ப்பப்பையினோட உஷ்ண நிலை அதிகமாகுது. யூசுவலா கர்ப்பப்பையினோட டெம்பரேச்சர் ஏறக்குறைய 25 டிகிரி செல்சியஸ் அரவுண்ட் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 50, 55, 60லாம் கொண்டு வந்துப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். தண்ணியே குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்காதனால மென்சஸ் போகும்போது அதிகப்படியான வயிறு வலி, இடுப்பு வலி எல்லாம் வருது. முக்கியமா வயிறு வலி பயங்கரமா வரும். அப்ப நம்ம இந்த மென்சஸ் ஆகும்போது வலியும் வேதனையும் வருதா, முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தண்ணி குடிங்கம்மா. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிங்க.